யாருமே செல்லக்கிட்டீங்களா? ஸோ நம்ம இதோட சும்மா இந்த கண்டினியூ பண்ணலாம். ஆரம்பிச்சுன்னா ஸோ தயன் வந்து கதை திறந்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னப்பா அங்கே கதைக்குள்ளே போகலாம். தயன் பார்த்துட்டு அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக தான் பேசுகிறான். ஸோ அப்பா நான் உனக்கு ரொம்ப பயம் கேட்க செம்ம கடுப்பாயிடுது. டேய் டேய் தயங்க எவனை பார்த்துடா இப்படி பயந்துட்டு உள்ள பச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க? டேய் எவன்டா அவன் என் செல்லத்தை பயன்படுத்தணும் ஒத்தா மயிறு என்ன தயிர் அவனுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கோவத்தில் வந்து பேசுகிறான். முன்னாடி வந்து பார்க்குறான். அப்போதான் தெரியுது தயங்கி யாரை பார்த்து இப்போ பயந்து நின்றான்ட்டு. நம்ம ஜெயிக்க மனசுக்குள்ள ஐயோ நம்ம மாமனாரி அவசரப்பட்டியடா, அவசரப்பட்டு வார்த்தைகளை வெட்டியே, ஐயோ எப்படி சமாளிக்கிறது அங்கிள் நீங்களா அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க எப்படியே சமாளிக்கிறான். ஸோ தயங்கோட அப்பா பார்த்துட்டு ஜெயிக்காவை பார்த்துட்டு ஆமாப்பா நானே தான். இங்கே என்னப்பா பண்ணுற? என்னை பற்றி பேசின மாதிரி இருந்தது. என்னப்பா பேசினேன்? ரொம்ப கோவமாகவும் ரொம்ப லைனாகவும் தான் கேட்குறாங்க நம்ம ஜேகேக்கு. ஐயோ மாமனுக்கு காதில் விழுந்துடுச்சு போல இருக்கே. அவசரப்பட்டுட்டேனே குமாரு, அவசரப்பட்டுட்டேன் ஜேகே. அவன் மனசு கூட புலம்பிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ தயங்கப்பா தான் கேட்டுகிட்டே இருக்காங்க ஜெயிட. ஜேகேவோ தயங்க அப்பாவை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை அங்கிள், அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக புகழ்ச்சியாக இன்று பாராட்டி கொண்டு பேசிட்டு கொண்டு இருந்தேன் மாமனாரே. என்னப்பா? அங்கிள் சொன்னேன் ஜேகே தயங்க அப்பாட்ட சொல்லி எப்படியோ சொல்லி சமாளிக்கிறான். ஓ அப்படியாப்பா சரிப்பா. தயங்க இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தப்பா. சரி தயங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது சிரிப்பே வந்திருக்கும். ஸோ ஜேகே தயங்க சிரிச்சதை நோட் பண்ணிடுறான். கரண்டி பையா ஸ்ரீவா செய்கிற தனியை மாட்டுவேலா இன்னைக்கு இருக்குடா. இடுப்புக்கு பதிலாக உன்னை டேடி ஜேகே மாமா டேடின்னு உன்னை கத்த வைக்கல. இன்னைக்கு இருக்குடா உனக்கு பெரிய கச்சேரியே அப்படின்ட்டு மனசுக்குள்ள பேசுறேன்ட்டு வெளியே பேசிடுவான். ஸோ தயங்கப்பாக்கு நல்லாவே கேட்டுரும். கச்சேரி டேடியா தயங்கப்பா இந்த மாதிரி பேசணும்னு. ஸோ ஜேகே ஐயோ மைண்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லணும். ஐயோ சமாளிடா. ஜேகே தயங்கப்பாவை பார்த்துட்டு இல்லை அது வந்து நான் என்ன சொன்னேன்னா கச்சேரினா அது இந்த ஃபங்க்ஷனில் கச்சேரி நடத்துவாங்கள்ல, அது பாட்டு டான்ஸு சிங்கர் பாட்டு இதெல்லாம் வந்து கச்சேரி சொல்லுவாங்களா அது சொன்னேன் அங்கிள். டேடினா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தானே டேடி, அதை சொன்னேன் அங்கிள் அதை சொன்னேன். நம்ம ஜேகே தயங்கப்பாவும் எப்படியோ சமாளித்து சொல்லி முடிச்சிடுறான். ஸோ தயங்கப்பாவும் அதுவும் கரெக்டு தானப்பா. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். ஜேகே தயங்கப்பாவை பார்த்துட்டு பார்த்தீங்களா நான் கரெக்டாக தானே சொன்னேன். இதை தான் சொன்னேன் அங்கிள் வேற எதுவும் சொல்லலை அப்படின்னு சமாளிக்கிறான் நம்ம ஜேகே. தயங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவனால சிரிப்பை கண்ட்ரோலே போட முடியல. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ தயங்கப்பா ஜேகே பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. ஜேகேப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஜேகேட்டு இந்த எது ரியாக்ஷனும் இல்லை. இப்படி க்யூட்டாக சிரிக்கிறத பார்த்துட்டு ஜேகே அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே மருந்து பார்த்துட்டு இருக்கான் அவனையே மீறி. தயங்கப்பா ஒரு குழுக்குறாங்க ஜேகேவை. அப்போ தான் நம்ம ஜேகே ரியல் வந்துட்டு என்னாச்சு அங்கிள் அப்படின்னு நம்ம ஜேகே இந்த மாதிரி தயங்கப்பாட்ட கேட்டோன்னா. ஸோ தயங்கப்பா ஜேகே பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு நான் அவ்வளோ நேரம் கூப்பிடுறேன் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் என்னத்தை அப்படி பேனை வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்கப்பா என்னாச்சு தயங்கப்பா அந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்டோன்னா. ஸோ ஜேகே தயங்கப்பா பார்த்துட்டு ஒன்றும் இல்லையே சும்மா பார்த்தேன் அவ்வளோதான் அங்கிள் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜேகே சமாளிக்கிறான். தயங்கி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கா சிரிப்பை அடக்கவே முடியல. அப்படியே விழுந்து சிரிக்கிறான் கதவு முன்னாடி நின்றுட்டு. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். தயங்கோ குறைச்சி பேரோ சிரிக்காது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ தயங்கப்பா ஜேகேவை பார்த்துட்டு சரிப்பா இங்கே என்னப்பா பண்ணுற ஜேகேப்பா எங்கப்பா இந்த மாதிரி நம்ம ஜேகே கேட்டோம்னா. ஸோ ஜேகே தயங்கப்பா பார்த்துட்டு அது வந்து அங்கிள் இதோ இவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னாங்க அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அங்கிள். ஜேகே தயங்கப்பாட்ட இந்த மாதிரி சொன்னேன்னு. ஸோ தயங்கப்பா ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு. ஸோ தயங்கப்பா அப்படி தயங்க கூப்பிட்றாங்க. தயம் அப்படின்னு கூப்பிட்டோன்னு. ஸோ தயங்கு அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறான். இவ்வளோ நேரம் விழுந்து சிரிச்சவன் இப்போ மட்டும் அப்பா கூப்பிட்டோன்னா மீதி எப்படி நிற்கிறான் போகிறான் எடுத்துறத பப்பா மாதிரி குறைட்டு பையன். நம்ம ஜேகே மனசுக்குள்ளே எப்படியே நம்ம தயங்கதை கழுவி ஊதிட்டு இருக்கான். ஸோ தயங்கு அவங்க அப்பா மேலே நின்றுட்டு சொல்லுங்கப்பா என்னப்பா சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழேப்பா உனக்கு அவுட் எல்லாருமே வெயிட்டிங் புரியுதா.
தயங்கப்பா இந்த மாதிரி ரொம்ப கோல்டாக தான் நம்ம தயண்ட பேசுகிறாங்க. தயங்கும் கேட்டுட்டு ஓகேப்பா சீக்கிரம் நான் ரெடி ஆகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் அவங்க அப்பாட்ட. ஸோ அப்பாவும் சரி சீக்கிரம் வா. ஜேகேப்பா நீ இன்னும் போகலையாப்பா? தயங்கப்பா நம்ம ஜேகே பார்த்து கேட்டோன்னா ஸோ ஜேகே தயங்கப்பா பார்த்துட்டு இதோ கிளம்பிட்டேன் அங்கிள் இதோ போகிறேன் அப்படின்ட்டு தயங்கப்பாட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த ரூம் விட்டு போகும்போது நம்ம தயங்க முறைச்சி பார்த்துட்டு இருடி மாட்டு விழா அன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்ட்டு முறைச்சி பார்த்துட்டு போகிறான். நம்ம தயங்க அவனை பார்த்து சிரிக்கிறான். ஜேகே தயங்க ரூமை விட்டு வெளியே வந்தது அடுத்த செகண்டே அப்படியே பார்த்தா ஜிமின்னு தயங்க ரூம் பக்கத்தில் இருந்திருப்பான் போல விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான் ஜேகே பார்த்து. நம்ம ஜேகே செம்ம இரிட்டேட்டாகி ஜிமினை இழுத்து பிடிச்சி கூட்டிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வந்துட்டு ஸோ ஜிமின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜிமின்னு ஏன் மச்சான் முறைச்சி பார்க்குறே மச்சான் ஜேகே அப்படின்ட்டு விழுந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஜேகே ஜிமினை பார்த்துட்டு ஜிமினா இதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க இப்போ அமைதியாக இருக்க புரியா என்ன வேணும் இல்லை மச்சான் ஒரு சரியான காமெடி மச்சான் ஆனால் அந்த காமெடி ஷோவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கோடா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறான். ஜேகே மச்சான் ஜிமினா இப்போ மட்டும் நீ சிரிப்பை நிறுத்தலை உன்னோட பாயிண்ட் அண்ட் ஸ்டே முடிச்சிருவேன். ஜேகே இந்த மாதிரி ரொம்ப கோபமாகவே கோல்டு வாய்ஸில் சொல்கிறான் நம்ம ஜிமினை பார்த்து. ஸோ ஜிமினுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஜேகே என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. சரி மச்சான் டென்ஷன் ஆக்காத நான் சிரிக்கல விடி விடி ரைட்டு நான் அமைதியாக விழுந்துட்டு போயிடுறேன். ஜிமினும் ரொம்ப அமைதியாகிடுறான். ஸோ ஜேகே அவன் வேலையை பார்க்க போயிடுறான். ஸோ ஜிமின் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இந்த சைடு நம்ம தான் எங்கள் அப்படியே ரைட்டாக ஆகி முடிச்சுட்டு ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஜேகே அப்படியே மெய் மறந்து நம்ம தயங்கே வச்சதுன்னு இருக்கான் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு செம்ம அழகா இருக்கு. ஸோ ஜிமின்னு ஜேகாவை பார்த்துட்டு மச்சான் ஜேகே பாத்திடா ரொம்ப மெல்ட் ஆகி கரைஞ்சி தூளாகிற மச்சான் அப்படியே நின்றுட்டேன்னு நினச்சிக்கோயா எவனாவது வந்து கேட்டுட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி சுற்றுற போகிறீங்கடா டேய் பாத்திடா. ஜிமினை இந்த மாதிரி நம்ம ஜேகேவோட காதில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே ஜிமனை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் ஜிமினா வேலை நம்ம அதை மட்டும் போட்டு தேவையான விஷயம் பேசணும்னு வச்சுக்கோ அவனை கீழே ஒன்றும் இருக்காது வெட்டி கையில் கொடுத்துருவேன் மூடிட்டுரு. ஜேகே ஜிமினை தட்டி விட்டுறான். ஜிமினை ரைட்ரா மச்சான் ஜேகே நீ நடத்து ஏஜாமேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறான் ஜேகிட்டேருந்து. இந்த சைடு நம்ம தையாங்க ஜேகே பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடறான். நம்ம ஜேகே இப்போ எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் இதில் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்குது. ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம தயங்க அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே தயம்புறதுலாம் வந்து கரடி எதுக்கு என்ன பார்த்து சிரிச்ச கரடி அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தயண்டு கேட்டோன்னா ஸோ தயங்கும் ஜேகே பார்த்துட்டு என்ன கரடியா என்னை பார்த்தா என்ன கரடி மாதிரியா இருக்கு பார்த்தா அப்படி தெரியல ஆனால் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பாரு எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு மிஸ்டர் கேன் தயோங் என் பேரை வச்சு கூப்பிட்ற வழியை பாரு கரடி ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிட்ட அவ்வளோதான் பார்த்துக்கோ உனக்கு. நம்ம தயங்கு இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு பரவாயில்லையே என் கரடி பையனுக்கு கோவலாம் வருமா என்ன இப்போதான் பார்க்குறேன் கூப்பிட்டா நான் பண்ணிடுவேன். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா இப்போ இருக்கேன் டைம் பேரை வச்சு கூப்பிட்டாலே எனக்கு அதுவே போதும் புரியுதா? உன் பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக நான் இப்படி கூப்பிட்டுக்கிட்டா கரடிக்கு பதிலாக ஸ்ட்ராபெரின்னு கூப்பிட்டா உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா மாமா? தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு இப்போ என்ன சொன்ன தயம் ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம கேட்டோன்னா ஸோ தயங்க அப்போ தான் ரிலீஸ் வருது. ஒன்றும் நான் ஒன்றும் சொல்ல ஒழுங்கா என் பேரை வச்சு மட்டும் கூப்பிடுன்னு சொன்னேன் அவ்வளோதான் சொன்னேன் வேற எதுவும் சொல்ல அப்படின்னு நம்ம தயங்க சமாளிக்கிறான். நம்ம ஜேகிட்ட எப்படியோ சொல்லி ஜேகே விடுறதாவே இல்லை. தயம் இப்போ என்ன சொன்னா அதை மட்டும் தான் நான் கேட்டேன் சொல்ல என்ன சொன்ன ஜேகே கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம தயங்கிட்ட விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம தயங்கு இப்போ என்ன நான் என்ன சொன்னேன் நான் தான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன பொய் சொல்லாத தயங்கன்னு பொய் சொன்ன சுத்தமாக பிடிக்காது. ஜேகே இந்த மாதிரி கொஞ்சம் கோவமாக தான் சொல்கிறான். நம்ம தயங்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. சரி ஓகே கோவப்படாத நான் மாமா தான் சொன்னேன் போதுமா இது கேட்காத அப்படின்ட்டு கொஞ்சம் தடுமாறி பேசுகிறான். நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு சொல்கிறதுக்கு என்னடா உனக்கு ஸ்ட்ராபெரி இதை சொல்கிறதுக்கு இப்படி சமாளிக்கிற இதான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன இது மேலே எதுவும் கேட்காதா எதுவும் கேட்கக்கூடாதா ஒன்று
ஒன்றே ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட சொல்கிறான். ஸோ நம்ம தயங்கும் என்ன சொல்ல. ஸோ தயங்க கேட்ட அடுத்த செகண்டே ஸோ நம்ம ஜேகே சொல்கிறான் தயங்கிட்ட, ஸ்ட்ராபெரி உனக்கு இந்த ஜேகே மாமா பிடிக்குமா பிடிக்காதா பதில் சொல்ல, எனக்கு தெரியணும் சொல்ல. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயண்ட கேட்டோன்னா ஸோ தயங்கு என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு திருட்டு முழிச்சிட்டு இருக்கான். என்னடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம தயங்கு. கேடா அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம ஜேகே கேட்ட கேள்விக்கே நம்ம தயங்க ஆன்சர் பண்ணுவானா மாட்டானா, என்ன சொல்ல போகிறான் நம்ம தயங்கு ஜேகே கிட்ட நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நம்புற டைம் வந்துருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திங்க. லவ் இஸ் ராயிங். பாய்.